இந்த வீடியோவில் வந்து யூடியூப்பில் எப்படி உங்களுடைய வீடியோவை வைரல் ஆக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேங்க. பாருங்க, நீங்கள் யூடியூப்பில் வீடியோ வைரல் ஆகணும்னா நமக்கு லக்கு தேவை, அல்லது நம்ம வந்து பெரிய யூடியூபராக இருக்கணும் அப்படின்னு தான் பலர் நினச்சிட்ருக்கீங்க. அது உண்மை கிடையாதுங்க. பாருங்கள், இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா வைரல் வீடியோ எப்படிடா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒரு ரிலீஃப்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், நான் வந்து என்னுடைய சேனலாக இருக்கட்டும், நான் வந்து ஒரு 10 சேனலை வந்து நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேங்க. என்னுடைய பெய்டு கோச்சிங் வந்தவங்க. இப்போ இவங்க சேனல்லாம் நான் ஷார்ட்டஸ்ட் டைமில் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வைரல் வீடியோஸ் தேவைப்படும். இப்போ என்னுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 வைரல் வீடியோ தேவைப்பட்டுச்சு. என்னுடைய கிளைண்ட் சேனல்லையும் இது மாதிரி நடக்கணுங்க. அப்போ தான் என்னால் சீக்கிரமாக மானிட்டைஸ் பண்ண முடியும். என்னுடைய டைம் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கு இல்லையா? நான் நிறையா பேரை வந்து மானிட்டைஸ் பண்ண வேண்டியிருக்குல்ல. அதனால் நான் நிறைய வைரல் வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேங்க. ஒரு 100-150 வீடியோஸ் ஒரு வாரத்துக்கு நான் பார்க்குறேங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க டைம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு யூடியூப் தாங்க சோறு போடுது. சரிங்களா? எனக்கு சோறை விட இப்போ வந்து யூடியூப் தான் முக்கியம்னு நான் இருக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் மானிட்டைஸ் பண்ணணும் இல்லையா? இவங்க வர்றாங்க, அவங்கள மானிட்டைஸ் பண்ணணும்ல. நீங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இந்த மாதிரி நான் மானிட்டைஸ் பண்ண சேனல்ஸ் அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இது இந்த மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருதுங்க. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஃபேன்சி செட்டப்போ, ஒரு ஃபாஸ்ட் எடிட்டிங் கட்டோ, இல்லை இமேஜஸோ, ஒரு ட்ரான்சிஷனோ, இல்லை வந்து நான் ஸ்பீடாக பேசுகிறதோ இதெல்லாம் இருக்காது. நான் இந்த வீடியோவை கூட என்னுடைய கிளைண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃப்யூச்சராக இதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக கூட நான் பண்ணுறேன். ஒரு பர்சனல் பர்பஸ்க்காக கூட பண்ணுறேன். சம்ஒன் ரொம்பவே நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்க, வியூஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி வருது, அதெல்லாம் தெரியாமல் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ அல்லது இந்த இன்ஃபர்மேஷன்றது உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், ஒரு கோல்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து ரேண்டமாக சில கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கேங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சு நான் எழுதியிருக்கேன். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நான் நினைக்கிறேங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு டாபிக். சரிங்களா? வைராலிட்டின்றது. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஒய் டு வியூவர்ஸ் கிளிக்? அதாவது ஏன் ஒருத்தவங்க ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுறாங்கன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. கிளிக் பண்ணால் தானே அது வைரல் ஆகுது. இது வந்து யூடியூப்னு வச்சுக்கோங்க, இல்லை இன்ஸ்டாகிராம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது எல்லா பிளாட்ஃபார்முக்குமே இது செட் ஆகுங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அவங்க எதுக்கு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது 3 விஷயம் இருக்குது. முதல் விஷயம், அவங்களுக்கு அந்த டாபிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை ஏன் கிளிக் பண்ணீங்க? உங்களுக்கு யூடியூப்பில் சம்திங் அச்சீவ் பண்ணணும். அப்போ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம் இது மாதிரி ஒருத்தவங்க டெய்லர் ஆகணும், நல்லா ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணுவாங்க. கரெக்டாக? இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவங்க புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிறதுக்காக அந்த வீடியோ கிளிக் பண்ணுவாங்க. இல்லை புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன். இதனால தான் இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே அந்த வீடியோ எல்லாத்துக்குமே வியூஸ் நல்லா வருது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு புது நியூஸை போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு புது வைரஸ் வந்துருச்சு, புது புயல் வந்துருச்சு, புது வெள்ளம் வந்துருச்சு, இந்த மாதிரி இப்போ வந்து புதுசாக இந்த மாதிரி ஒரு வார் நடக்குது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ உதாரணமாக இப்போ என்னுடைய சேனல்லே கூட புதுசாக யூடியூப்பில் வந்திருக்கக்கூடிய அப்டேட் நான் போட்டேன்னா பார்க்குறாங்க. அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்யூரியாசிட்டிங்க. அதாவது இப்போ ஒரு குழந்தை வந்து 2 தலையோடு பிறந்திருக்கு. இப்போ ஒரு குழந்தை பக்கத்தில் ஒரு பாம்பு வந்துருச்சு. இப்போ ஒருத்தவருக்கு புல்லட் வந்து நெத்தியில் போயிட்டு பின்பக்கமாக வெளியே வந்துருச்சு, ஆனால் அவர் உயிரோடு இருக்கார். பாருங்களேன், க்யூரியாசிட்டி. இப்போ நீங்கள் மிஸ்டர் பீஸ் எடுத்துட்டிங்கன்னா, நான் வந்து 24 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தேன், நான் வந்து 24 நாள் 24 கண்ட்ரிக்கு போனேன். இதெல்லாம் பாருங்களேன், க்யூரியாசிட்டி. இப்போ வந்து இதை நீங்கள் எதுக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் சொல்கிறேன், எப்படி அல்காரிதம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற சொல்கிறேன். அல்காரிதம் இப்படித்தான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க.
அது உண்மை இல்லை, அது பொய். அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வந்து சும்மா சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ யூடியூப்பில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு டெவலப்பரோ, ஒரு யாரோ ஒரு ஆள், சரிங்களா, இன்ஜினியரோ இல்லை சிஇஓவோ ஒரு சேனல் ஆரம்பித்து ஒரு வீடியோக்கும் 1 மில்லியன் வியூஸ் வர வச்சுக்கலாம் இல்லையா? அப்படி ஏதாவது ஒரு சேனல் நீங்கள் காட்டுங்க. அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. அப்போ யூடியூப் அல்காரிதம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது பொய் தானே? சரி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அதான் சொல்கிறேன்ல, நான் வந்து ஒரு வருஷமாக நான் என்னுடைய கோச்சிங்கில் இருக்கிறேன். யூடியூப் கோச்சிங்கில் 10 சேனலை மானிட்டைஸ் பண்ணுறேன். இன்னும் பல சேனலை வந்து க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுடைய அனலிட்டிக்ஸ் பார்க்குறேன். அது போக டே டு டே என்னென்ன வீடியோஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். இந்த ஒரு அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். என்னை விட நிறையா வருடம் இதுக்குள்ளேயே புழங்கியிருக்காங்க, நல்ல ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இன்னும் பெட்டராக சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை வச்சுட்டு நான் ஆல்ரெடி என்னுடைய சேனலில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒரு 3 விதமான சேனல்ஸ்க்கு 3 விதமாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இப்போ ஸ்மால் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி யூடியூப் என்ன பண்ணுது, வெளியில் இருக்கவங்களுக்கு புஷ் பண்ணுதுங்க. அதாவது இந்த சேனலுக்கு யார் ரைட் ஆடியன்ஸுன்னு. அதாவது நான் சொல்லிட்டேன், அல்காரிதம் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு யாருமே சொல்ல முடியாதுன்னு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேங்க, ராஜவித்யாலயான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து லவ் ஃபெயிலியர்னால் அந்த சேனலை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். 33,000 சப்ஸ்கிரைபர் இருந்தது. என்னென்னா, நான் வந்து டெலிட் வீடியோ போடாமல் இருந்தால் என்னுடைய லவ்வர் வந்து என்கிட்ட பேசிடுவான்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் பேசலை. அப்போ வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, அதாவது இந்த மதன் கௌரி, இந்த மாதிரி இர்ஃபான்ஸ் வியூ இவங்களாம் வர்ற சமயத்தில் சர்ச் பேஸ்ட் அல்காரிதமாக இருந்துச்சு. அதாவது நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி கிடையாதுங்க. இப்போ வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, டிக்டாக் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, டெலிகிராம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ யூடியூப் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே முக்கியம் இல்லைங்க. இப்போ நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் யூடியூப் டிப்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஆள், உங்களுக்கு இன்னும் 10 யூடியூப் டிப்ஸ் போடக்கூடிய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுவோன்னு அதுக்காகத்தான் சப்ஸ்கிரைப் பட்டனை வச்சுருக்கே ஒழிய, நான் போடுற வீடியோ எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணாது, காமிக்காது. அன்லெஸ் நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை ரெகுலராக பார்த்தால் மட்டுமே, நீங்கள் வந்து ஒரு வார்ம் ஆடியன்ஸாக இருந்தால் மட்டுமே. புரியுதா உங்களுக்கு? இது 3 விதமாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸ்மால் சேனல்ஸ்க்கு வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, அதாவது இப்போ அவங்க வீடியோஸ் வந்து வெளியில் அவங்களுக்கான ஆடியன்ஸை அதை ஃபைன் பண்ணுறதுக்காக அல்காரிதம் வந்து வேலை செய்யுது. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். 2வது, இப்போ மீடியம் சேனல், இப்போ என்ன மாதிரி இருக்க சேனல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ நான் வந்து அதில் தான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கேன். இப்போ பாருங்களேன், என் வியூவர்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, போதுங்க இந்த மாதிரி பேக்ரவுண்ட் போதும், உங்கள் பிளாக் ஷர்ட் போதும், நியூ இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நியூ செட்டு மாற்றுங்க, வேறு நடந்துகிட்டே பேசுங்க, உட்காந்துட்டு பேசுங்க, எஃபெக்ட் போடுங்க, இதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் என் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு ஒன்று இருக்குங்க, அது ஒன்று. 2வது என்னென்னா, நான் இன்ஃபர்மேஷனை புதுசாக கொடுத்து அதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன், அதை நான் வந்து காம்பன்சேட் பண்ணிக்கிறேன் அவங்கள. இது மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இல்லைனா இந்த எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அது வெளியில் போகாது. அதனால தான் 5,000 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தோம் அது 300 400 வியூஸ் போகுது. அதனால தான் நிறைய பேர் லாக் ஆகுறாங்க. இப்போ என்னுடைய காம்படிட்டர்ஸ் சில பேர்லாம் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் வியூஸ் போகிறது பார்த்திங்கன்னா 500 தான் போகும். என்ன காரணம்னா, எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. புரிஞ்சுதா? அடுத்து பிக் சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வளருவாங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னா, அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஃபேஸ்க்காக பார்ப்பாங்க. அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க சேனலை பார்ப்பாங்க, அவங்க நல்லது பண்ணியிருந்தாலும் அவங்க சேனலை பார்ப்பாங்க, எதை பண்ணாலும் பார்ப்பாங்க, அவங்க தடுக்கி விழுந்தாலும் பார்ப்பாங்க, அவங்க இளநீ கொடுக்க போனாலும் பார்ப்பாங்க. சரிங்களா? அதாவது இதைத்தான் ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இது யூடியூப்பில் மட்டுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதுவே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டுட்டு
ஈவினிங்குள்ளே செத்து போயிடும் அது ஒரு ரீல்ஸ் வந்து. ஆனால் யூடியூப்பில் வந்து ஸ்னோபால் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஒரு ஒரு மேலேருந்து நீங்கள் தள்ளி விட்றீங்க, அதாவது ஒரு மலையிலேருந்து நீங்கள் தள்ளி விட்றீங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற ஸ்னோவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு, அதாவது நீங்கள் மேலே மட்டும்தான் புஷ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுது, இருக்கிற ஸ்னோவெல்லாம் அந்த ரொட்டேஷன்லேயே அதுவே கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த எஃபெக்ட் வந்து அதனால தான் பிக் யூடியூபர்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. ஒரு வீடியோ 1,00,000 ஒன்றுமே இருக்காது, ஆனால் அந்த வீடியோ வந்து 1,00,000 வியூஸ் 2,00,000 வியூஸ் போகும். இது வந்து அதாவது இது வந்து லக்குன்னு சொல்ல முடியாது, அவங்க ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு வெகுமதி அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். சரிங்களா? வெகுமதின்ற தமிழ் வார்த்தை கரெக்டாக இல்லையான்னு தெரியல, திட்டாதீங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, எந்த நீஷ் எந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு வந்து வியூஸ் வந்து நல்லா போகும், வைரல் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எந்த நீஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்னுடைய சேனல் யூடியூப் டிப்ஸ் போடுறேன். இப்போ பாருங்களேன், யூடியூபர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில்? யூடியூபர்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யாருக்கு தேவை? யூடியூபர்ஸ்க்கு மட்டும்தானே? இல்லை ஒரு அங்கிளுக்கோ, ஒரு ஆன்ட்டிக்கோ, ஒரு பாட்டிக்கோ, ஒரு தாத்தாக்கோ, ஒரு குழந்தைக்கோ, இல்லை கிட்ஸுக்கோ இது வந்து ரிலவெண்ட்டாக இருக்குமா? இந்த மாதிரி இப்போ நான் பேசுகிற மாதிரி யாராவது அதாவது இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோவை யாராவது பார்க்க விரும்புவாங்களா? நீங்கள் யோசிங்க. ஒரு மைண்டு வந்து ஒரு கேமிங் மைண்டு, இப்போ பாருங்களேன், தள்ளி தள்ளி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க என் வீடியோ பார்ப்பாங்களா? அது பார்க்க மாட்டாங்க இல்லையா? அப்போ எவ்வளோ வியூஸ் போகும் என்னுடைய சேனலுக்கு? நீங்கள் ரியலிஸ்டிக்காக சொல்லுங்கள். என்னுடைய சேனலை எஜுகேஷ்னல் சேனலுங்க. நான் வந்து டான்ஸ் ஆடலை, கிளாமரஸாக ட்ரெஸ் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அப்போ எவ்வளோ பார்ப்பாங்க? இப்போது இங்கே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, உன்னுடைய வீடியோக்கு வியூஸ் போல் நீ எப்படிப்பா டிப்ஸ் போடுற அப்படின்னு சொல்லிட்டு சிலர், இது மாதிரி சிலருடைய மனசுலேயே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு காமெடி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் ஆண், பெண், இல்லை வந்து காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாருமே பார்ப்பாங்க. என்னுடைய இது வந்து எஜுகேஷ்னல் நீஷுங்க. என்னுடைய கிளைண்ட் சேனலை போய் பாருங்கள். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணி போட்டேன், சங்கீதா மியூசிக் ஜோன் சொல்லிட்டு. 20 வீடியோவில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. அப்போ அந்த பாட்டு பாடுறவங்க யார் யார் இருப்பாங்க? யார் வேணால், எந்த ஏஜ் குரூப் வேணால் அவங்க சேனலை பார்க்கலாம் இல்லையா? இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் உடனடியாக ஒருத்தவனை ஜட்ஜ் பண்ணி உடனடியாக கமெண்ட்டை பாஸ் பண்ணுறீங்க. அதாவது இந்த மாதிரி அதாவது நர்வ்ஸ், இந்த ரத்தம் நரம்பெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போ அடுத்த ஒரு டாபிக் நான் சொல்கிறேனே. இப்போ நான் யூடியூப் சொல்லிட்டேன். ஒரு பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பணம்ன்றது வந்து யூனிவர்சலாக எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா? எல்லாருக்கும் பணம் தேவை இல்லையா? அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போகும்? என்னை விட அதிகமாக தாங்க போகும். ஏன்னா ஆண், பெண், எந்த ஏஜ் குரூப்பாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, எந்த ஜெண்டராக இருந்தாலும் பார்ப்பாங்க. புரியுது உங்களுக்கு? இப்போ அடுத்தது என்ன? கிளாமர். இப்போது கிளாமரஸ் அல்லது பான் அல்லது வந்து செக்ஸ், இந்த மாதிரி விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? 99% இன்டர்நெட்டில் அதுதாங்க ஹை டிராஃபிக்கு. இப்போது ஒரு யூடியூபர் அவங்க என்ன பண்ணாங்க, யூடியூப்பில் ஒரு மேக்ஸோ ஃபிசிக்ஸ் நினைக்கிறேன், ஃபிசிக்ஸை வந்து டீச் பண்ணி போட்டிருக்காங்க. அதே வீடியோவை ஒரு ஃபேமஸான ஒரு பான் வெப்சைட்டில் அவங்க வந்து அந்த வீடியோவை போட்டாங்க. அந்த வீடியோவுக்கு வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு தெரியுமா? ட்விட்டரில் வந்து அது ரொம்ப ஃபேமஸ். அப்போது இங்கே படிக்கக்கூடிய, அதாவது இந்த ஆடியன்ஸுன்றது, அதாவது எஜுகேஷன் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மிங்க. 99% நீங்கள் வந்து எந்த ஒரு வைரல் வீடியோ எடுங்க, அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எலிமெண்ட் இருக்குங்க. சரிங்களா? ஸோ வந்து அதுக்கு வந்து, அதாவது நான் லிட்ரலாக அதை மட்டும் சொல்லலைங்க. அந்த கிளாமரஸ் அப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும். ஒரு சாங் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஃபேமஸான ஒரு படத்தில் இருக்க ஒரு சாங் பாருங்களேன், அது ஃபுல்லாக கிளாமரஸாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அதிகமான வியூஸ் போகுது. நான் வந்து இது தப்புன்னு சொல்லலை, இது தப்பு, இது கரெக்டு அப்படின்னு நான் வந்து உத்தமே, இதெல்லாம் வந்து அசிங்கம் அப்படின்னு நான் சொல்லலை. இது இப்படித்தான் வியூஸ் போகுது அப்படின்ற ஒரு சிம்பிள் ஃபேக்டை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நம்ம வந்து வைரல் ஆக முடியாதா?
அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ டெய்லரிங் வீடியோ போடுற ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ளவுஸை தச்சு போடுறாங்க அப்படின்னா, ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ளவுஸை தைக்கிறதுக்கு பதிலாக மாட்டியே காட்டுறாங்க. அதை பேரை நான் சொல்ல விரும்பல. அப்போது ஒருத்தவங்க என்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒருத்தவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க. கன்சல்ட்டிங் வந்திருந்தாங்க, ஜூம் கன்சல்ட்டிங். அவங்க வந்து ஒரு டிசைனர் தான், ஃபேஷன் டிசைனர் தான். அவங்க சொன்னாங்க, பாருங்கள் நம்ம ப்ளவுஸ்லாம் வந்து போட்டு தானே தச்சு தானே காட்டுவோம் வீடியோவில். ஒருத்தவங்க வந்து அந்த ப்ளவுஸை வந்து போட்டு காட்டுறாங்க. அவங்க வீடியோஸை போய் பாருங்களேன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இன்டென்ஷனலாக பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து கேஷுவலாக இதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஒரு எஜுகேஷ்னலாக இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க வந்து ஹேண்ட் கெஸ்டரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, போடுற மியூசிக் ஒரு மாதிரியாக இருக்குது, பேசுகிற விதமே வேறையாக இருக்குது. சரிங்களா? அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து ஒரு சித்தி பையன் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து ப்ளவுஸ் தைக்க போகிறதில்ல, அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். அவங்க வீடியோஸாக பார்த்துட்டு எல்லா வீடியோவுக்கும் லைக் பண்ண வேண்டியது, எல்லா வீடியோக்கும் கமெண்ட் போட வேண்டியது. நான் ஒருத்தன் இருக்கேன்டா, எனக்கு கமெண்ட் போடுறான்னா போட மாட்டான். அங்கே தான் இருக்காங்க. அதாவது ஒரு ப்ளவுஸ் போடக்கூடியவங்க ஐடியில் யார் இருப்பாங்க, அதாவது டெய்லர்ஸ் இருப்பாங்க. அப்போ இங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. இது மாதிரி பல அக்காக்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ பாருங்களேன், இதை நான் தப்பு சரின்னு சொல்ல விரும்பலை. இப்படித்தான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இதை பண்ணிங்கன்னா, இதை நான் பண்ண மாட்டேன், இது பண்ணுறது தப்புன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் இப்படித்தான் ஒர்க் அவுட் ஆகுது, வேறு வழி கிடையாது. சரிங்களா? அது மாதிரி தான். அதாவது நீங்கள் என்ன பண்ணலான்னா மிக்ஸ் ஆஃப் ஜானர்ஸ் பண்ணலாம். இப்போது எல்லாருமே ஃபிசிக்ஸ் லெசன் வந்து ஒரு போரிங்காக போர்டை வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அனிமேஷன் மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வைரல் ஆகும். ஓகேங்க. இப்போ வைரல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சையின்னு ஒரு பாப்புலரான ஒரு சிங்கர் இருக்காருங்க, இங்கே இல்லை வெளிநாட்டில். அவர் வந்து இந்த கன்னம் ஸ்டைல்னு ஒரு பாட்டு போட்டார். சரிங்களா? இப்போ அந்த பாட்டை எடுத்துக்கோங்க, ஏன் அது வைரல் ஆச்சு அப்படின்றத கவனிங்களேன். அதாவது ஒரே ஒரு வேர்டு ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது, கன்னம் ஸ்டைல் கன்னம் ஸ்டைல். அப்போ எல்லாருமே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், அதாவது இந்த நம்ம நாடு மட்டும் கிடையாது, உலக நாடுகள் எல்லாருமே அது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வேர்டு வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே வருது. சரிங்களா? இப்போ இந்த ஒரு விஷயம்னால அது வைரல் ஆகுது. இப்போ இதுதான் வைரல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் இன்னொரு பாட்டு போடுறாரு, ஜென்டில்மேன் சொல்லிட்டு. இப்போ இந்த ஜென்டில்மேன் வந்து வைரல் ஆகலை. என்ன காரணம்னா, வியூவர்ஸ் வந்து இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கூட அதை இக்னோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வைராலிட்டின்றதை நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது, அது வந்து வியூவர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், நம்மளுடைய ராஜவித்யாலயா சேனலில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வியூஸை பற்றி நம்ம கவலையப்படக்கூடாதுங்க. இப்போ 500 வியூஸ் வருதா, அந்த 500 வியூஸில் அந்த 2 பேர் உங்களுடைய பிஸ்னஸுக்கு கஸ்டமராக ஆகுறாங்க அப்படின்னா அதுதான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, எனி டைம் டேஷ்போர்டை உட்காந்துட்டு வியூஸ் இவ்வளோ வருது, வாட்ச் டியூரேஷன் இவ்வளோ வருது, இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கக்கூடாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கோங்க, அந்த பிஸ்னஸுக்கு வீடியோஸ் போடுங்க, வியூஸ் என்ன வேணால் போயிட்டு போதுங்க, கவலையே படாதீங்க. ஒரு 5 வருஷம் வீடியோ போடுங்க. சரிங்களா? 5 வருஷம் கழித்து, சரி நம்ம வீடியோ போட்டு 5 வருஷம் ஆச்சு, இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படி பாருங்கள். அதை விட்டுட்டு ஒரு வீடியோக்குமே அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஏறிடும், எல்லாமே வெறுத்துருவீங்க. மற்றவனுக்குலாம் வியூஸ் போகுது, நம்மளுக்கு வியூஸ் போகல அப்படின்னு சொல்லி வெறுத்துருவீங்க. இந்த வீடியோன்றது நீங்கள் பார்த்துட்டோன்னே ஓகே இதை நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்ணிடலாம், இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இது நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன், ஆனால் இட் இஸ் நாட் ஈஸிங்க. சிலருக்கு வந்து இது வரும். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் வாங்க. இந்த இமெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய நேமு, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய என்ன கேட்ஜெட்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே தெளிவாக எழுதி அனுப்புங்க. சரிங்களா? நான் ஒரு ஃபார்ம் அனுப்புவேன், அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். பாருங்கள், என்னுடைய கோச்சிங் வந்தீங்க அப்படின்னா ஒரு 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை உங்களுடைய சேனலுக்கு என்னால் கொண்டு வர வைக்க முடியும். இதற்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க மெயில் பண்ணுங்கள். நீங்களே
என்னுடைய வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து க்ரோ ஆகிக்குவீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் என்னுடைய கோச்சிங் வந்து பலன் அடைஞ்ச பலருடைய இன்டர்வியூன்னு இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.